பிரம்மனுக்கும் ஆதியில் ஈசனை போல் 5 தலைகள் இருந்தது. 5 சிரசு 5 தலைகள் அவருக்கு உண்டு. அதில் அவருக்கு ஒரு சின்ன செருக்கு. ஈசனுக்கு 5 திருமுகங்கள் அப்படின்னா எனக்கும் 5 திருமுகங்கள். அப்போ நானும் ஈசனும் ஒன்று தானே, எங்களுக்குள்ளே என்ன ஒரு வேறுபாடு, எங்களுக்குள்ளே என்ன ஒரு வித்தியாசம், பேதம் என சொல்லி ஒரு செருக்கு அவருக்கு இருந்தது. இது ரொம்ப நாள் அவர் பரமன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு தடவை அவருக்கு ரொம்ப ஒரு உக்ரமான கோபத்துக்குள்ளே போய் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த 5 திருமுகங்களோடு 5 சிரசு தலை வச்சிருக்கிறனால தானே உனக்கு ஆணவம், ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு அந்த கிள்ளி எடுக்கப்பட்ட பிரித்து எடுக்கப்பட்டதான அந்த தலை, அந்த கபாலமானது ஈசனுடைய கையிலேயே ஒட்டிக்குது, போகமாட்டேங்குது. ஏன்னா பிரம்மங்கிறதும் ஒரு சக்தி தானே, அது ஒரு பெரிய சக்தி தானே. அது அந்த சக்திக்கு ஆணவம் வந்துருச்சு. அந்த பிரம்மத்துக்கு ஆணவம் வந்ததுனால ஆணவம் யாருக்கும் அழிவு தந்துடும். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. எதனால் உனக்கு இந்த ஆணவம்? என்னை போல் 5 திருமுகங்கள் வைத்திருக்கிறனால உனக்கு ஒரு ஆணவம் தானே. ஒரு திருமுகத்தை அந்த ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறேன்னு சொல்லி எடுத்துட்டாரு. அந்த தலை அந்த கபாலம் அவர் கையில் ஒட்டிக்குது. அப்போ பிரம்மன் என்ன சொல்லிடுறாரு, சாபம், பரமனுக்கு சாபம் தர்றாரு. இந்த கபாலத்திலேயே நீ பிச்சை எடுத்து உண்ணணும், இந்த கபாலம் ஒருபோதும் கைவிட்டு இறங்காது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு.